ஹலோ, கேக்குதா? ஜெய் பீம், சொல்லுங்கடா. ஜெய் பீம். அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் முனைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் 62வது இந்த பிறந்தநாள் விழாவிலே அனைவரும் கூடியிருப்பதில் மகிழ்ச்சி. இந்த நிகழ்விற்கான தொடக்கம் இவ்வளவு பெரிய அளவில் நடைபெறும் என்று நாம் யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டோம். நமது பகுதியில் இது முதலாக இவ்வளவு பெரிய அளவில் நடக்கிறது. அந்த வகையில் இந்த விழாவினை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேற்பை தொடங்குவதற்கு முன்னாடி ஒரு சிறிய திருத்தத்தோடு தொடங்கிடலாம் என்று இருக்கிறேன். சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் அப்படின்னு அம்பேத்கர் சொன்னதாக, பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னதாக நமது கலைக்குழுவின் ஐயா தெரிவித்தார். அது பாபா சாஹேப் சொன்ன கூற்று அல்ல. ஏனென்றால் ஒருபோதும் உயிர்களை வதைக்கும் கருத்தியல் பாபா சாஹேப்பிடமிருந்து வெளிப்பட்டதே கிடையாது. அது எழுத்தாளரும் கவிஞருமான பழனி பாரதி, திரைப்பட பாடலாசிரியர், நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் சொன்ன ஒரு கூற்று. இனி அதை நாம் தவறாக அதை பரப்ப வேண்டாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் அதை முதலே சொல்றேன். இந்த வரவேற்பை தொடங்குறதுக்கு முன்னாடி நமக்கான வரலாறு என்ன அப்படின்றத ஒரு சிறிய அளவுல சொல்லி இந்த வரவேற்பை தொடங்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஒரு 10 நிமிடம் மட்டும் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் போர் அடிச்சாலும் யாரும் கோவிச்சுக்காதீங்க, சரிங்களா? வரலாறு அப்படின்னா என்ன, நமக்குன்னு என்ன வரலாறு இருக்கு அப்படின்னு தேடும்போது இதுவரைக்கும் எழுதப்பட்ட வரலாறுகள்லாம் வரலாறா? அதுல நான் எங்க இருக்கிறேன், நீங்க எங்க இருக்கிறீங்க, உங்களுடைய ரோல் என்ன இந்த வரலாற்றுல அப்படின்னு நீங்க தேடுனீங்கன்னா எதுவுமே இல்ல. அப்ப பாபா சாஹேப் அம்பேத்கரை நம்ம பார்க்கும்போது அவர் சொல்றாரு, இந்திய வரலாறு என்பது பார்ப்பனியத்திற்கும் பௌத்தத்திற்கும் இடையே நடந்த பண்பாட்டு போர் அப்படின்றாரு. அப்போ எழுதப்பட்ட வரலாறுகள்லாம் வரலாறா? இன்னைக்கு எழுதப்பட்டிருக்க வரலாறு முக்கால்வாசி இந்து மத புராண குப்பைகளையும் இதிகாசங்களையும் கலந்து வச்ச எழுதிய குப்பையா தான் இருக்குது. அப்ப நமக்குன்னு வரலாறு இல்லையா அப்படின்னா இருக்கு. ஆனால் இன்று எழுதப்பட்ட வரலாறுகள் எல்லாம் வரலாறு அப்படின்ற தன்மையிலிருந்து விலகிவிட்ட நிலையில் இருக்கின்றன. அப்போ இந்த தொடர்ச்சியில நம்மளோட வரலாறு அல்லது நமக்கான ஒரு அடித்தளம் எங்கிருந்து தொடங்குது அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் எங்கிருந்து தொடங்குறாருன்னா புத்தர் கிட்ட இருந்து அவர் தொடங்குறாரு. பேராசான் புத்தர் மிக முக்கியமான ஒரு தத்துவ ரீதியான ஒரு தலைமையுடையவர். அவரோட தொடக்கத்துல இருந்துதான் அவர் நமக்கான ஒரு வரலாறு வந்து கட்டமைக்கிறார். புத்தர் பிறந்த காலம் கிமு 563. கிமுன்னு சொல்ல போனா இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுல இருக்கும். இன்றிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்தவர் தான் புத்தர். நான் கொஞ்சம் ரொம்ப சுருக்கமாவே சொல்லிடுறேன், ஏன்னா விரிவா போனோம்னா அதிக நேரம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்போ புத்தர் ஒரு இளவரச குடும்பத்தை சேர்ந்தவர், ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர். இளவரசராகத்தான் இருந்தார். இளவரசர் இருந்த அவர் தன்னோட 29 வயசுல துறவரம் நோக்கிய பாதையை நோக்கி நகர்றாரு. ஏன் அப்படிங்கும்போது இளவரசரா இருந்தா எல்லா செல்வ செழிப்புகளையும் அனுபவிச்சிருக்கலாம், சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா இந்த சமூகத்தில் நடந்த கொடுமைகளையும் இங்க இருந்த இழிவுகளையும் பார்த்து மனம் வெதிப்பு போய் அவர் துறவரம் போறாரு. ஏன் அப்படி போனோம், அப்படி என்ன கொடுமை இந்த சமூகத்தில் நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது இங்க வர்ண ரீதியிலான ஒரு சமூக அமைப்பு ஆரிய சமூகத்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அவங்களோட அந்த மனுஸ்மிருதி அடிப்படையிலான கொள்கைகள் எல்லாமே சூதாட்டத்தை அடிப்படையாக வச்சிருக்கு, மது குடிக்கிறத ஆதரிக்குது, அப்புறம் பாலியல் மீறல்கள், வரம்பு மீறல், ஒரு கட்டற்ற பாலியல் உறவுகளை ஆதரிக்குது, விலங்குகளை பலியிடுது. இன்னும் குறிப்பா வர்ண பேதத்தை வந்து அடிப்படையா வச்சிருக்குது. வர்ண பேதம் அப்படின்னு என்னன்னா 4 வகை கட்டமைப்பு சொல்லுவாங்க. பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர். இந்த 4 வகை கட்டமைப்பு தான் இன்னைக்கு நம்ம சாதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. நான் எந்த சாதி, நீங்க எந்த சாதி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுப்புகள் எல்லாம் முன்னாடி வர்ணம், இந்த 4 வர்ண கட்டமைப்புக்குள்ள வச்சுதான் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இதற்கு எதிராகத்தான் வந்து புத்தர் தன்னோட அறவழியிலான ஒரு சிந்தனையை வந்து கட்டமைச்சு இந்த சமூகத்துக்குள்ள விதைக்கிறாரு. அதுக்கு அடிப்படையா தன்னோட தத்துவ ரீதியான ஒரு கொள்கையில பஞ்சசீலம் அப்படின்ற ஒரு கடைபிடிக்க வேண்டிய வழிமுறையை அவர் ஃபாலோ பண்றாரு. அந்த பஞ்சசீலம் அப்படின்னா என்னன்னா கொல்லாமை, திருடாமை, பொய் சொல்லாமை, தூய்மையாக இருத்தல், அதாவது பிறர் மனை விளையாமை, அடுத்தவர் மனைவி மேல ஆசைப்படுவது, அடுத்தவங்க மேல ஆசைப்படுறது, இந்த மாதிரியான விஷயம். அதை தொடர்ந்து மது இருந்தாமை, இப்படியான விஷயத்தை அவர் கட்டமைக்கிறாரு. அப்போ
அன்பும் ஞானமும் ஒன்றுதான் பௌத்தத்தின் அடிப்படையாக புத்தர் நமக்கு அந்த தொடர்ச்சியை கொடுக்கிறாரு. இப்போ பௌத்தத்தை ஆதரித்த நபர்கள் எங்கிருந்து புறப்படுறாங்க அப்படின்னா, இந்த வர்ணபேதத்துக்கு எதிராக இயற்கையாகவே அடிமைப்பட்டு கிடந்த அல்லது அடக்கி வைக்கப்பட்டிருந்த மக்களாக மாறுறாங்க. அப்போ அந்த வர்ணபேத அடிப்படையில் பார்த்தா ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டும்தான் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். மேல்நிலையில் இருக்கக்கூடிய பிராமணர்களும் சூத்திரர்களும் தவிர்த்து கீழ்நிலையில் இருக்கக்கூடிய வைசியர்களும் சூத்திரர்களும் பெரிய அளவில் எந்த இன்பத்தையும் அனுபவிக்க முடியாது. அப்படியான கட்டமைப்பை தாண்டி அந்த நிலைக்கும் நம்ம கடக்க முடியாது. ஸோ இந்த நிலையிலிருந்து பிராமிக்கல் மைண்ட் செட்டப்ல இருந்து கடந்து பௌத்தத்தை நோக்கி போற நபர்கள் எல்லாமே பௌத்த பிக்குகளா மாறுறதுக்கு அனுமதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு பிராமணர்களுக்கு நிகரான ஒரு குரு அப்படின்ற தகுதியும் அனைவரும் சமம் அப்படின்ற சிந்தனையும் போதிக்கப்படுது. ஓகே, இப்படியான தொடர்ச்சி இது கிமு 500 காலகட்டம். புத்தர் கிமு 400 அந்த பீரியட்ல இறந்துறாரு. அதற்கப்புறம் பௌத்தம் ஓரளவுக்கு லைட்டா குறையுது, பெரிய அளவில் நடிவடையில. புத்தருக்கு அடுத்தபடியாக பௌத்தத்தை இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் எஸ்டாப்ளிஷ் பண்ண நிறுவன அல்லது அதை ரொம்ப பரப்பிய ஒரு நபராக மௌரிய பேரரசர் அசோகரை குறிப்பிடலாம். ரொம்ப மிக முக்கியமான அரசர் அவர். இந்திய வரலாற்றுல அசோகருக்கு ஒரு தனியான இடம் உண்டு. இந்த அசோகரோட காலகட்டம் கிமு 3ஆம் நூற்றாண்டு. புத்தர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகளுக்கு பின்ன. இவரோட ஒரு வாழ்க்கையில ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவரும் பௌத்தத்தை நோக்கி தன்னோட வாழ்க்கையை அமைச்சுக்கிறாரு. என்னன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் போராட்டம் போர்கள் அப்படின்ற அடிப்படையில் நகர்ந்துகிட்டு இருந்தவர் கலிங்கம் அப்படின்ற ஒரு பகுதியில் அவர் நடந்த போர்ல வெற்றி பெற்றுறாரு. இந்த கலிங்க போர்ல வெற்றி பெற்ற பின்னாடி அந்த போர்ல வெற்றி பெற்றதுக்கான கொண்டாட்டம் நடக்க இருக்குது. அந்த கொண்டாட்டத்துக்கு அவங்க தயாராகிட்டு இருக்கும் போது பௌத்த பிக்குகள் சிலரை பார்த்து, நீங்க இந்த மாதிரி இந்த கொண்டாட்டத்தை தயார்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்க போரிட்டு அந்த போர்க்களத்தை சென்று பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க போய் பார்க்கிறாரு, தன் படையை சேர்ந்த நபர்களும் எதிரி படையை சேர்ந்த நபர்களும் குத்துயிருமா கொலையுருமா ரத்த வெள்ளத்தில் மிதந்து செத்து போய் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பொருள்கள் நாசத்தோட கிடக்குறாங்க. இத பார்த்து இதுல இருந்து தானா நம்ம ஒரு சந்தோஷத்தை எடுத்துக்கிட்டோம். அப்போ இந்த வாழ்க்கை சரியான முறை இல்லை அப்படின்னு சொல்லி, இனி நான் போர் தொடங்க மாட்டேன், உயிர்களை கொள்ள மாட்டேன்ற சிந்தனைக்குள்ள பௌத்தத்தை தகுறாரு. அவரோட தொடர்ச்சியாக அவரோட வாரிசுகள் இலங்கை வரை சென்று, சங்கமித்திரை சொல்லுவாங்க அவங்களோட மகள், அவங்க எல்லாம் இலங்கை வரைக்கும் சென்று பௌத்தத்தை பரப்புனதுல மிக முக்கியமான ஆளுமைகளா இருக்காங்க. ஓகே, இது வரலாற்றுக்கு முந்தைய காலம் அல்லது கிமுக்கு முந்தைய பீரியட். இதற்கப்புறம் அரசு உருவாக்கம், பொது உடைமையிலிருந்து தனி உடைமை கொள்கை மாறுற கான்செப்ட், இதெல்லாம் தொடர்ந்து ஒரு பௌத்தம் அரச ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து இறங்குது. அதற்கு அப்புறம் தான் இப்ப நேரா நம்ம எங்க வரோம்னா 19ஆம் நூற்றாண்டுக்கு வர்றோம். 19ஆம் நூற்றாண்டுன்னா நமக்கு இன்னையிலிருந்து ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்ன. இது பாபா சாஹேப் அம்பேத்கரின் காலம். பாபா சாஹேப் அம்பேத்கருடைய போராட்டங்கள், அவரோட செயல்பாடுகள் எல்லாமே நம்ம ஓரளவுக்கு அறிஞ்சிருப்போம் தான். ஏன்னா பயங்கர கஷ்டப்பட்டு இந்த சமூகத்தை இந்த சமூகத்தின் தேரை முன்னிறுத்து கொண்டு வந்தாரு. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதிய சமூகங்கள் அவ்வளவு எளிமையா ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவரை வளர விட்டுறாரு. அவ்வளவு அடக்குமுறைகள் பாபா சாஹேப் இருந்தது. அத்தனை அடக்குமுறைகளுக்கு எதிராக தான் மக்களை அரசியல் தளத்துல திரட்டுறதுக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் ரொம்ப கடுமையான முயற்சி மேற்கொண்டு இருக்கிறாரு. அந்த வகையில அரசியல் களத்தில் தீவிரமாகவும் பணியாற்றி இருக்கிறாரு. இப்படியான வேலைகள்ல ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு வருகை புரியும் போது இங்க இருந்து ஒரு பௌத்த பெரியார் லட்சுமி நரசு அப்படின்றது அவர் பேரு. அவர் ரொம்ப பௌத்தத்தில் முக்கியமான ஒரு ஆய்வாளரும் ஒரு செயல்பாட்டாளரும். அவர் கிட்ட இருந்து ஒரு பௌத்தம் சார்ந்த புத்தகத்தை அம்பேத்கர் பெற்றிருக்கிறாரு. அதை படிச்ச பின்னாடிதான் நாம் இதுவரைக்கும் அரசியல் தளத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஆனால் பௌத்தத்தின் மீதான பார்வையும் பண்பாட்டு தளத்தில் மக்களை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவையும் இருக்கு அப்படின்றத பாபா சாஹேப் அம்பேத்கர் அந்த பௌத்த அறிமுகத்துக்கு பின்னாடி உணர்றாரு. இதற்கு பிறகு பாபா சாஹேப்போட செயல்பாடுகள் மாறுது. அதுக்கு பின்னாடி தான் அவர் என்ன உருவாக்குறாருன்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த வரலாறு வரைக்கும் பௌத்தம் எப்படி இருந்ததுன்னா மகாயானம் ஹீனயானம் அப்படின்ற 2 பிரிவா இருந்தது. பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் இந்த பிரிவுகளை எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிட்டு சமகாலத்துக்கு ஏற்ற மாதிரியான நவயான பௌத்தம், சமகாலத்துக்கு ஏற்ற நவயானம் அப்படின்ற ஒரு புதிய முறையை உருவாக்குறாரு. அந்த முறையில தான் புத்தரும் அவர் தம்மமும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு ஆய்வு நூலையும் ஒரு கையேடையும் அவர் இந்த சமூகத்துக்கு வழங்குறாரு. இறுதியா 1956 அக்டோபர் 14 நாக்பூர்ல தீக்ஷா பூமியில பௌத்தம் தழுவுறாரு. கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள்லாம் இன்னைக்கு நம்ம கண்ணால பார்க்க கூட முடியாத தூரத்தில் இருப்பாங்க. அவ்வளவு மக்களை 1956 ஒன்று திரட்டி
பௌத்தம் தள்ளியிருக்கிறார். அப்படியாக அவரோட முக்கியத்துவம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது பௌத்தம் எங்க வீழ்ந்தது, இந்த மக்களுக்கான வீழ்ச்சி எங்க இருந்து தொடங்குது அப்படின்றத பார்க்கும்போது எல்லா நேரமும் எல்லா தத்துவங்களுமே நிலை பெற்று இருக்கிறது சொல்ல முடியாத விஷயம் தான். அப்படித்தான் வந்து பௌத்தத்துக்கும் அல்லது சிரமண மதங்கள் சொல்லக்கூடிய சமணம், பௌத்தம், ஆசிவகம் இந்த மாதிரியான கான்செப்டுக்கு எதிரான மதங்கள் வைதிக மதமாக உருவாகுது. அப்போ இந்த மாதிரியான சனாதன கருத்தியலுக்கு எதிரான அடிப்படையில் அரசுகளோட துணையோட இந்த சனாதனவாதிகள் தொடர்ந்து இந்த மதங்களுக்கு எதிராக போரிட்டுக்கிட்டே வராங்க. ஒரு கட்டத்தில் அடிச்சு வீழ்த்துறாங்க. அப்படித்தான் பௌத்தம் வீழுது, பௌத்த விகார்கள் அழிக்கப்படுது, பௌத்த குருமார்கள் கொல்லப்படுறாங்க, பௌத்தம் சார்ந்த தடயங்கள் எல்லாமே தீக்கிரையாக்கப்பட்டு ஒட்டுமொத்தமா அடியாகுது. அப்படி அடிப்படையில தான் பௌத்தம் சிதறது, நாமும் சிதறோம், இந்த மக்களும் சிதறாங்க. பௌத்தம் வீழுது, இந்த மக்களும் வீழ்றாங்க அப்படின்ற அடிப்படையை பாபா சாஹிப் அம்பேத்கர் வந்து நமக்கு கொடுத்துட்டு போறாரு. இந்த சனாதன எதிர்ப்பு, சனநாயக ஆதரவு, இந்த நிலைப்பாடு ஏன் உருவாகுது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமா கடவுள், மதங்கள் இந்த மாதிரியான விஷயத்தை கொண்டு போயிட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அந்த நால் வர்ண பகுப்பு அப்படின்றது ஏத்துக்கவே முடியாத ஒரு கான்செப்டா இருக்குது. இந்த மக்கள் அதுக்கு எதிராக தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ முதல்ல சொல்லக்கூடிய அந்த நால் வர்ணமான பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் அப்படின்ற பிரிவுகளுக்கு அடுத்தபடியாக பஞ்சமர் அப்படின்ற ஒரு பிரிவு இருக்கு. அதுலதான் இன்னைக்கு தலித் மக்கள், பட்டியலின மக்கள் சொல்லக்கூடிய மக்கள் எல்லாமே அடங்குறாங்க. ஆனா திருமானன் அதுக்கு ஒரு வேறு வகையிலான விளக்கம் கொடுத்திருப்பாரு. 5வதாக இந்த பிரிவில் இருந்ததுனால அவங்க எல்லாம் பஞ்சமர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை கிடையாது. இந்த பஞ்சமர்கள் என்பவர்கள் ஒரே நேரத்தில் மேற்சொன்ன 4 வர்ணத்தையும் எதிர்த்து போரிட்ட கலகக்காரர்கள். இன்னும் சொல்ல போனா புத்தர் கொடுத்த பஞ்சசீலத்தை ஏற்றதுனால இவங்க எல்லாமே பஞ்சமர்கள் ஆனாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான திறவுகோலை வந்து அண்ணன் திருமா வந்து கொடுக்கிறாரு. இதற்கு அப்புறம் இந்த மாதிரியான தொடர்ச்சியில தான் இது வரைக்கும் சிதறி கிடந்த இந்த வைதிக மதங்கள் சொல்லக்கூடிய சைவம், வைணவம், சௌமாரம், கௌமாரம், சாக்தம், கணபதியம் அப்படின்னு சொல்லக்கூடிய மதங்கள்லாம் இதெல்லாமே இந்து மதத்தின் பிரிவு தான். நமக்கே வித்தியாசமா தான் இருக்கும் இதெல்லாம் கேட்கறதுக்கு. இப்போ ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் இணைத்து இந்து மதம் அப்படின்ற அடிப்படையா நமக்கு கொடுத்துட்டாங்க, அல்லது அந்த பிரிவை உருவாக்கிக்கிட்டாங்க. இதற்கு முன்னாடி அப்படி இருந்த பிரிவுகள் எல்லாம் வேற. இப்படி சனாதனத்தின் அடிப்படையான இந்த ஆதரவு மதங்கள் எல்லாம் ஓரணியில ஒன்று சேர்ந்து பிற்காலத்தில் ஆதிசங்கரன்றவர் ஒரு குறிப்பிட்ட சமயமா மாத்துறாரு. அதற்கு எதிராக நின்ற சமணம், பௌத்தம், ஆசிவகம் இந்த கான்செப்ட் எல்லாமே உடைஞ்சி ஒரு கட்டத்தில் வீழ்ச்சியை தழுவுது. இது வரைக்கும் வட இந்தியாவில் நடந்துகிட்டு இருந்தக்கூடிய ஒரு அரசியல் செயல்பாடு. இங்க தமிழகத்தில் பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு முக்கியமான ரோல் பௌத்தத்தில். அதுக்கு ஒரு முக்கியமான ஹீரோவா பண்டிதர் அயோத்திதாசர் அப்படின்றவரை நம்ம பார்க்கலாம். ஏன்னா வரலாறு எல்லாம் வரலாறா இருந்ததா அப்படின்னா அது இல்லை. அப்படிங்கும் போது பண்டிதர் அயோத்திதாசர் தான் முக்கியமான ஒரு ரோலை கையாளுறாரு. என்ன பண்றாருன்னா வரலாறை தலைகீழாக்குறாரு. அவரு நீ இது வரைக்கும் ஒரு ரோலை நீ வரலாறு கொடுத்துருக்க, அது கிடையாது, நான் அதை எப்படி மாத்துறேன் அல்லது அதை நான் தலைகீழாக்குறேன்ற ஒரு நெறியை அவர் கொண்டு வராரு. ஏன்னா வெள்ளக்காரன் பீரியட்ல வெள்ளக்காரங்க வந்து நம்மளை ஆள்றதுக்கு முயற்சி செஞ்ச போது இங்க இருந்த மக்களை வந்து பல்வேறு சமூக மக்களை புரிஞ்சுக்கிறதே அவனால முடியல. ஏன்னா ஒருத்தங்கிட்டையும் ஒரு பண்பாடு இருக்கு, ஒரு சடங்கு இருக்கு, ஒரு விழா இருக்கு. எல்லா சாதிக்கும் ஒரே சடங்குகளும் ஒரே விழாக்களும் இருக்கா? நீங்களே பார்த்திருப்பீங்கல்ல. இந்த தெருல இருக்கிறவங்க ஒரு மாதிரி கொண்டாடுவோம், பக்கத்து தெருல இருக்கிறவங்க ஒரு மாதிரி கொண்டாடுவோம். அது போல ஒருத்தருக்கும் ஒரு கல்ச்சர் சார்ந்த டிஃபரன்ஸ் இருக்கு. இது எல்லாம் வெள்ளக்காரன் ஆர்கனைஸ் பண்றதுக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு சாதிக்கான வரலாறு எழுதுறதுக்கு அந்தந்த சாதிக்காரங்கள்ட்டே இது பண்றாங்க, பொறுப்பு கொடுக்கும்போது. அப்ப எல்லா சாதிக்காரங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா முன்னாடி சொன்னல 4 வர்ணம். ஏன்னா அந்த 4 வர்ணத்துல யாருமே பிராமண நிலைக்கு அடைய முடியாது. அதனால என்ன பண்றாங்க, கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருந்த அனைத்து சாதிகளும் சத்திரியர் பிரிவுக்கு தான் போட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்களாம் சத்திரியன், நாங்களாம் ஆண்ட பரம்பரை, நாங்களாம் வீர பரம்பரை அப்படின்ற அந்த ரோலுக்கு தான் அவங்க மூவ் பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி வரலாறுகளும் எழுதிட்டாங்க. அப்படி வரலாறுகளா எழுதி ஆண்ட பரம்பரைகளாகவும் சத்திரியர்களாகவும் இன்னைக்கு மாறின சாதிகள் ஏராளம் நம்ம கண் முன்னாடியே இருக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் பண்டிதர் அயோத்திதாசர் தான் அதை வேறு விதமா அணுகிறாரு. நீங்கெல்லாம் இதுக்கு போராடிக்கிட்டு இருக்கீங்க, ஆக்சுவலா நான் அது கிடையாது. அவரு முக்கியமா சொல்ல போனா இந்த மண்ணின் பூர்வகுடி நான், இங்க இருந்த யதார்த்த பிராமணனே நான் தான். ஆக உள்வந்த பார்ப்பார்கள் பிராமணர்கள் ஒரிஜினல் கிடையாது, இங்க இருந்த பூர்வகுடியான நாங்கள் தான் யதார்த்த பிராமணர்கள் அப்படின்ற ஒரு ரோலை வந்து அவர் கட்டமைக்கிறாரு. அத எந்த ஒரு ஆய்வுல சொல்றாரு அப்படின்னா இந்திரர் தேச சரித்திரம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பாரு. இந்திரர் தேசம் அப்படின்னா இந்திய தேசம் அப்படின்றத அவர் குறிப்பிடுவாரு. இந்த இந்திரர் தேச சரித்திரத்தில் ஒரு சும்மா ஒரு தொட்டு காமிச்சிட்டு போற மாதிரி அவர் நிறைய பேசியிருப்பாரு.
புருஷீக நாடு, அந்த புருஷீக நாட்டில இருந்து மிலேச்சர்கள் சொல்லக்கூடிய அந்த ஆரியர்கள் வந்தாங்க. அவங்க வரும்போது இங்க பௌத்தம் சார்ந்த நபர்களும் பௌத்த அதிகாரிகளும் பௌத்த பிக்குகளும் நல்ல நெறிமுறையோட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து இவங்க தன்னை போலவே மாத்திக்கிட்டு அவங்களோட அதிகாரத்தை எல்லாம் அவங்க கைப்பற்றணும்னு சொல்லி பௌத்த பிக்குகள் போலவே பார்ப்பனர்களும் பூணூல் அணிஞ்சுக்கிட்டு மற்ற அந்த வேதங்களை ஓதிக்கிட்டு இது மாதிரியான வேலைகள் செஞ்சு அவங்களோட நிலைப்பாடை நிலைப்படுத்த பாக்குறாங்க. இதையெல்லாம் எதிர்த்து ஒரு வரலாறு கட்டமைக்கிறாரு பண்டிதர் அயோத்திதாசர். அவரோட தொடர்ச்சியில அப்படியே அல்லது அவரோட சமகாலத்தில் இயங்குனவர் ரெட்டைமலை சீனிவாசன், தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன். ரெட்டைமலை சீனிவாசன் அவரோட தங்கையை தான் அயோத்திதாச பண்டிதர் கட்டியிருக்கிறாரு, கல்யாணம் பண்ணியிருப்பாரு. மாமன் மச்சான் உறவுக்காரங்க இவங்க. இவரும் ஒரு வகையில இந்த பட்டியல் சமூக மக்களின் விடுதலைக்காக போராடியவர். இவருக்கு இந்த பௌத்தம் மீதான ஆதரவு ஆரம்பத்தில் இல்ல. அவரு இந்துவாவும் இல்ல, நான் இந்த மண்ணின் பூர்வகுடி, இங்க இருந்தது எனக்கான விதி வேற அப்படின்னு சொல்லி அவர் இன்னொரு பாதையில தொடர்ந்தாரு. ஆனா இறுதியில எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து ஒரு கட்டத்தை நோக்கி தான் போராடினாங்க. அப்போ ரெட்டைமலை சீனிவாசனோட முக்கியமான நிலைப்பாடு என்னன்னா, என்னை நோக்கி ஒரு சொல் இழிவாக சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குன்னா அந்த சொல்ல நான் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிதான் என்னைய பறையன் அப்படின்னு நீ குறிப்பிட்ட அப்படின்னா நான் பறையன்ற பேர்லயே இதழ் தொடங்குறாரு அவரு. அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அது ரொம்ப மிக முக்கியமான தைரியமும் வேணும், மிக முக்கியமான செல்வாக்கும் வேணும். அப்போ பறையன் அப்படின்ற ஒரு இதழை தொடங்கி நடத்துறாரு. ஏன்னா எல்லாரும் நான் ஆண்ட பரம்பரை, நான் வீர பரம்பரைன்னு போட்டி போட்டுக்கிட்டு இருந்த வேலையில எனது பாட்டனும் எனது தாத்தனும் இதழ் நடத்தினாங்க, அறிவு சமூகத்தில் செயல்பட்டாங்க. அவர் அயோத்திதாச பண்டிதர் ஒரு பைசா தமிழ் என்ற ஒரு இதழ் நடத்தினாரு, இவர் பறையன்ற ஒரு இதழ் நடத்தினாரு. இது போக இன்னும் நாம் பேரறியப்படாத பல்வேறு இதழ்கள் இருக்குது. அப்போ இவங்க எல்லாமே ஆண்ட பரம்பரை கதையாடலுக்கு எதிராக அறிவு பரம்பரையை வாழ்ந்த ஒரு மரபினர்கள் தான். இப்போ 21ஆம் நூற்றாண்டு வருவோம். இங்கதான் நாம் விழா எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய, நாம் கொண்டாடக் கொண்டிருக்கக்கூடிய முனைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவனை பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி பௌத்தத்திற்கும் பார்ப்பனத்திற்கும் இடையே நடைபெற்ற போர் தான் இந்திய வரலாறு சொல்றோம். இதே அண்ணன் இங்க என்ன கொண்டு வர்றாருன்னா சனாதனம் விசஸ் சனநாயகம். இப்போ பௌத்தம் ஜனநாயகம், பார்ப்பனியம் சனாதனம், இந்த கருத்தியலுக்கு எதிராக அண்ணன் திரும்ப குரல் கொடுக்கிறாரு. ஒரு ரொம்ப முக்கியமான கருத்தியலா 2017 டிசம்பர் 6 பாபா சாஹிப்போட நினைவு நாள் அன்னைக்கு சென்னை பெரம்பூர்ல ஒரு தலித் இஸ்லாமியர் எழுச்சி நாள் கூட்டமைப்பு ஒரு கருத்தரங்கம் நடக்குது. அதுல ஒரு அண்ணன் ஒரு டாக் பேசியிருப்பாரு. அந்த பேசினதை கேட்டுட்டு திருமாவின் தலையை யார் கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு 1 கோடி பரிசு அப்படின்னு ஒரு மதவெறி அறிவிச்சான். திருமாவின் தலையை கொண்டு வர்றவருக்கு அவர் அப்படி என்ன பேசியிருப்பாரு அப்படின்னு பார்க்கும்போது, அயோத்தியில ராமர் கோயில் இடிச்சாங்க, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, பாபர் மசூதி இடிச்சாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பாபர் மசூதி இருந்த இடத்துலதான் இவர் ராமர் பிறந்தாரு. அதனால ராமர் கோயில் அங்க கட்டணும்னு சொல்லி இன்னைக்கு எடுத்துக்கூடிய அரசியல் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அதை இடிச்சு வெற்றிகரமா கோயில் கட்டி பல்வேறு கூத்தாட்டங்கள் பண்ணி முடிச்சுட்டு செஞ்சுட்டாங்க. அப்போ இப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாடுல முழுக்க அல்லது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சிவன் பெருமாள் கோவில்கள் எல்லாமே ஒரு காலத்துல பௌத்த கோயில்களா இருந்தவை. அப்போ உங்களோட கருத்துப்படி பார்த்தா இன்னைக்கு பௌத்தர்கள் எல்லாமே அதெல்லாம் பழசுல நாங்க தான், அப்ப நாங்களும் அது மாதிரி கிளம்பட்டுமா அப்படின்னு ஒரு வாதத்துக்காண்டி வச்சதே இங்க இருக்கக்கூடிய சனாதனவாதிகளால ஏத்துக்க முடியல. அப்போ வரலாறெங்கும் நீங்க இந்தியாவில் எங்க தோன்றினாலும் தங்கம் வெள்ளி இரும்பு கிடைக்குதோ இல்லையோ புத்தரோட சிலை கிடைக்கும். அதுவும் எப்படி கிடைக்கும்னா தலையில்லாத முண்டமாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா சனாதனத்துக்கு நேர் எதிரியா அவர் இருந்ததுனாலதான் புத்தரோட தலையை சிதைச்சாங்க. அதே புத்தரை சிதைச்ச அந்த தலை தான் இன்னைக்கு திருமாவளவன் தலைக்கும் விலை பேசுது. அப்படின்னா சனாதனத்தை எதிர்ப்பதில் மிக முக்கியமான ஒரு நபராக அண்ணன் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காரு. அதே போல இன்னொரு போராட்டமா மனுஸ்மிருதியை நம்ம பார்க்கலாம். இப்படித்தான் ஒடுக்கப்பட்ட மக்களை எந்த அரசியலை நோக்கி நம்ம அணியமாக்கணும், எப்படி அவங்களை அணிதிரட்டும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ரோலை அண்ணன் திருமாவளவன் பண்ணிக்கிட்டு வர்றாரு. அவரை வாழ்த்த இங்கே கூடியிருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி வடக்கு மாவட்ட செயலாளர் சு முருகன் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் எனது சார்பாகவும் விழா குழுவினர் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்கும் ஆதிதிராவிட சமூக சங்க தலைவர் த சவுந்தரபாண்டியன் மற்றும் பொருளாளர் எஸ் பாஸ்கர், செயலாளர் சி குமார், ஆசிரியர் எம் ஜெகன், சமூக ஆர்வலர் எம் ஜான்சன் அவர்களையும் அனைவரின் சார்பாக வருவதற்கான வரவேற்கிறேன். தொடர்ந்து சமத்துவத்தை விரும்பும் சமூக நலன் விரும்பிகளான கோவில்பட்டி திமுக நகர செயலாளருமா நகர்மன்ற தலைவருமான கா கருணாநிதி அவர்களையும், கோவில்பட்டி சென்ட்ரல் லயன்ஸ் கிளப் தலைவர் டாக்டர் ஜி சண்முகராஜா அவர்களையும், மகாலட்சுமி குழுமத்தின் தொழிலதிபர் கே சந்திரசேகர் அவர்களையும் வருக வருகான வரவேற்கிறேன். இன்னும் சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை சிறப்புற வழிநடத்த அல்லது
நம்மோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்க வந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர்களான இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில துணைச் செயலாளர் விடுதலை சிறுத்தை கட்சிகளின் மாநில துணைச் செயலாளர் திரு சே விமல் வங்காளியார் அவர்களை வருக என வரவேற்கிறேன். தொடர்ந்து விசிக வழக்கறிஞர் அணி மாநில துணைச் செயலாளர் திரு ஏ பெஞ்சமின் பிராங்க்லின் அவர்களையும், முன்னாள் மாவட்ட செயலாளர் விசிக திரு இ கதிரேசன் அவர்களையும், முனைவர் ஜோஸ் ஜெயராஜ் அவர்களையும், வழக்கறிஞர் சங்க செயலாளர் திரு ஜெயசீலன் அவர்களையும், சமூக ஆர்வலர் முனைவர் சவுந்தரராஜன் அவர்களையும், அபிக்ஸா கேஸ் ஏஜென்சி திரு சட்டீசீலன் அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். மேற்கொண்டு வாழ்த்துறை வழங்க இருக்கும் கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் திரு கஸ்தூரி சுப்ராஜ் அவர்களையும், மாவட்ட இளைஞரணி செயலாளர் விநாயகாஜி ரமேஷ் அவர்களையும், தூத்துக்குடி SC/ST மாவட்ட தலைவர் திரு மாரிமுத்து அவர்களையும், விசிக நகர செயலாளர் திரு கருப்பசாமி அவர்களையும், 14வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் திரு கே சீனிவாசன் அவர்களையும், திரு தவமணி அவர்களையும், நகர இணைச் செயலாளர் திமுக திரு எஸ் அன்பழகன் அவர்களையும், 14வது வார்டு திமுக செயலாளர் கே தங்கமாரியப்பன் அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியை தொடக்கம் முதலே சிறப்பாக சிறப்பித்துக் கொடுத்த ஸ்ரீவில்லிபுத்தூர் புயல் தப்பாட்ட கலைக்குழு அவர்களையும் நமது சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கும் ப்ளூ பாய்ஸ் அவர்களையும் நமது சமூக தெரு மக்களையும் அனைவரையும் விழாக்குழு சார்பாக வரவேற்பதில் மிகப்பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.